நான் யாரை கவனித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? உங்க எல்லாரையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன். தகவல்கள் வந்து சேருகின்ற பொழுது நீங்கள் எப்படி அதை உள்வாங்குகிறீர்கள் என்பதில் தான் என் கவனம் இருந்தது. என்ன ஒரு காட்சியை நான் இங்கிருந்து இந்த மேடையிலிருந்து பார்த்தேன் என்றால், முதல் 4 to 6 வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பின்னால முக்கியமா அந்த ஒரு குரூப் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமா தனக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை கிடைத்திருக்கலாம். அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும், செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணீங்கங்கிறத சொல்றேன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இங்கே 2 பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பு மட்டும் தரேன். முக்கியமா இந்த 15 to 17 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன். நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும். மறுபடியும் ஒரு சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள். நான் என்னுடைய அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற 24 வருடங்கள் முடிந்து 25வது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுக்கிறேன். என்ன ஒரு மகிழ்ச்சினா, எனக்கு என்னுடைய இந்த 24 ஆண்டுகால வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. பிடிச்சிருந்தது. இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது. ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசிற்கு நன்றி செலுத்துகிறேன். வெறும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் தாய் மனம் எப்பொழுதும் ஒரு நிலையிலே ஏங்கும். ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன். இந்த பசங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே. தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம். அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்க இந்த +2 and 10th படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இதை சொன்னாலும் 60-70% தான். உங்க தொகுதியில 98% எழுந்து உட்கார்ந்து. அந்த 2 பேர் யாருன்னு அப்புறமா சொல்றேன். இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்ப்படிந்தீர்கள் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்லப்பா. உன் வாழ்க்கையில இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல 2 இன்ச் உயர்ந்திருக்க. இல்லையா? Stay alert, my dear children. Stay alert. Be aware. Speak up. இந்த 3 வார்த்தைகளை இந்த தாய் சொல்லுகிறேன். உன்னுடைய மனதின் அடி ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள். உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். நான் உலகம் முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர். நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால், ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீ தயாராக இருக்கிறாயா? நீ எந்த துறையை உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய். உன்னுடைய அடிப்படை கனவு என்ன? நம்மில் பல பேருக்கு, இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சாருக்கு சொல்றேன்,
ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளாஸ்ல டெய்லி பார்க்குற பஞ்சாயத்து தான். பேப்பர் கொடுத்தேன் என் கிளாஸ்ல 98 ஒண்ணுங்க, 98 மார்க். அது என்ன பண்ணுது, என்கிட்ட வருதுங்க. என்கிட்ட வந்து, மிஸ் என்ன இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். ரெட் பென் எடுத்து கையில கொடுத்து சொன்ன, போட்டுக்கோ. அது இல்லைன்னு தானே 5 மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு 2 குறைஞ்சிருச்சான். போய் உட்காந்து முக்கி 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 அழுகுது. அது பக்கத்துல 1 கொஞ்சம் கூட கவலைப்படாம சிரிப்பு. இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல். சிரிச்சிட்டு இருக்கு. அது இது கேக்குது, இந்த சிரிக்குது இல்ல, அது அழுகுறத கேக்குது. ஏன் அழுகுற? அது 98 சொல்லுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவார். இது கேக்க சொல்லுது. சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது கிட்ட 2 மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது. அது 2 தான். இந்த 2 வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல. 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள். 2 பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள். கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்றது? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளே, ஆஸ் a டீச்சர் எனக்கு தெரியும், நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையை தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. உங்கள் மொழி வேறு, இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், இப்படியெல்லாம் நீங்க போகலாம்ங்கிற வழியை தான் நாங்கள் காட்டுகிறோம்.